இயேசு கிறிஸ்துவிட்ட போய் கேட்கிறார், உங்க வருகைக்கு அடையாளம் என்னன்னா, இயேசு அழகா சொல்லலாமே, மேகம் தோன்றும், மேகத்துல ஒரு நல்ல வெளிச்சம் ஒன்று வரும், அதுல ஒரு நல்ல முகம் தெரியும், இப்படி எல்லாம் சொல்லலாமே. வானத்திலிருந்து எக்கால சத்தம் கேட்கும், நல்ல பாடல் ஒன்று கேட்கும் சொல்லலாமே. ஏன் இயேசு சொல்லுகிறார் பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சு? இயேசு கிட்ட போய் கேட்பீங்களா? என்ன ஒரு அடையாளம் கேட்டா இப்படி சொல்றீங்க? நல்ல மோட்டிவேஷனலா பேசுங்க. இயேசு வேணா அப்பாலே போ சாத்தானே என்பர். இன்னைக்குதான் அப்படி நிறைய சாத்தான் சபையை மோசம் போக்கி கொண்டிருக்கிறது. சத்தியத்தை சொல்ல விடாதபடிக்கு, சொன்னாலும் கேட்க விடாதபடிக்கு, கேட்கிறவருடைய காதுகளையும் அடக்கக்கூடியதான எத்தனையோ போலியான ஓநாய்க்கள் உங்களை மோசம் போக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மை வேறு, நடக்கிற சம்பவம் வேறு. உலகளாவிய கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அத்தனையும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவதற்கு காரணம் என்ன? திருப்பியும் சொல்றேன், எப்படி ஒரு நாட்டினுடைய தலைவர் தன் ஜனங்களுக்கு சொல்லி ஆயத்தப்படுத்துகிறாரோ, சர்வ வல்லமை உள்ள தேவன் தம்முடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார். அவர்கள் இதை தப்பிக்கிறதுக்கான வழி இன்னும் எந்த நாட்டு தலைவருக்கும் தெரியவில்லை. எல்லா நாட்டு தலைவர்களும் சொல்லுகிறாங்க, நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், சமாளிப்போம், பார்ப்போம், மோட்டிவேஷனா பேசுறாங்க. ஆனா இயேசு மட்டும்தான் இதுல இருந்து தப்பிக்கிற வழியையும் சொல்லி வைத்திருக்கிறார். அவர் அப்பவே இதுக்கான வழியும் சொல்லி வச்சிட்டார்.